குளத்தூர்ல ஸ்டாலின் எதிர்த்து போட்டி போடுவீங்களா? ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையா? அவ்வளவு கேவலமா தெரியுதானே பார்த்தா? அவர்கிட்ட போய் கிளம்பி சீமா நிக்கிற தொகுதியில நீங்க நின்று எடுத்து போட்டி போடுவீங்க. நீங்க தயாரா இருக்கீங்களா? ஒண்டி கொண்டி. அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? நீங்க தயாரா இருக்கீங்க? திமுக யாரோடும் கூட்டணி கிடையாது. ஒரு ரூபா வாக்கு காசு கொடுக்க மாட்டேன். அவங்க அப்பா நினைவிடத்திலும் சரி, அண்ணா நினைவிடத்திலும் சரி, இல்ல அவங்க போற்றுகிற ராமசாமி ஐயா நினைவிடத்திலும் சரி, சத்தியம் பண்ணிக்கிறணும். ஒத்த ரூபா காசு கொடுக்க மாட்டேன். நான் என் குலதெய்வம் வீரமாகாளி மேல சத்தியம். நீங்க சத்தியம் பண்ணிட்டு அவரும் நானும், திமுக மட்டும் நாம் தமிழர் மட்டும் என்னை வென்று காட்டிட சொல்லுப்பா. ஏன் புலி வருதுன்னா எல்லாரும் ஓடியா, நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேல படுத்துக்க. இதுக்கு மேல கட்சியே இல்ல, எல்லா கட்சியும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாச்சு. சர்வே 42 விழுக்காடு திமுகவுக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக 42 விழுக்காடு ஆதரவு. அதான் ஆதரவு இருக்கு. ஓட்டு காசு கொடுக்குற, அதான் ஆதரிச்சிட்டால. எதுக்கு ஓட்டு காசு? கூட்டத்துல நிக்கிறவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனியா நிக்கிறவனுக்கு துணிவு வீரம் தேவை. நாங்க வீரர்கள், அதனால தனிச்சு துணிஞ்சு நிக்கிறோம். எங்களை மாதிரி நீங்க வரியா, எங்க கட்சிக்கு யார் வர்றது, அவன் வருவானா இவன் வருவானா, அந்த துணிவு இருக்கா? முதல்ல அவரை எதிர்த்து நீ வேற அனுப்பி. கிழக்கு ஆப்பிரிக்க மக்கள் இங்க உள்ள ஆட்சியாளர் ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டு அவரு புகழாரம் சூட்டி பாட்டு எல்லாம் பாடி டான்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்ப நீங்க 3000 கொடுங்க, உங்க படத்தை வச்சு ஆட வைக்கிறேன். தம்பி, ஏன் தம்பி, கலைஞர் ஒருத்தர் படத்தை கொடுத்து ஒரு விளக்கமா தள்ளாடினா அடிப்பான் அவனுக்கா? தம்பி ஏன தம்பி, உங்களுக்கு ஒரு அடிப்படை இப்படிதான் தம்பி. யுனெஸ்கோ பெரியாருக்கு விருது கொடுத்துச்சுப்பாங்க, என்னத்தையாவது சொல்லுவாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?